திருமாவளவன் மாநில அரசியலுக்கு திரும்புவது திமுகவுக்கு கெட்ட செய்தி. அவங்க அதை ரசிக்கலை. இது மோடிக்கு மட்டுமல்ல, ஸ்டாலினுக்கும் கொடுத்த செய்தி. முக்கியமான அறிவிப்பு. இந்த எலெக்ஷனோட டேக்அவேவே திருமாவோட டெசிஷன். அசம்பிளி மாநில அரசியலுக்கு திரும்புவது என்பது திருமாவோட முடிவு தான் முக்கியமானது. இப்போது ஷானவாஸ் திமுகவோட நேரடி தொடர்பில் இருந்தார். தங்கிட்ட சொல்லாமல் அதை திமுக கிட்ட சொல்லியிருக்காருன்ற செய்தியையும் அவர் போட்டு உடைச்சிட்டார். திமுக இங்கே ஒரு வேளை அதிக நம்பர் வாங்கி ஜெயிச்சு உக்காந்தாங்கன்னா அவங்க பலவிதமான சித்து வேலைகளை ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் அவங்க கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம் என்பது அவமானப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு தேர்தலையே போட்டி போடலன்னு ஒரு கூட்டணி கட்சி சொல்லுதுன்னா அது திமுகவுக்கு ஒரு அவமானம். அவங்க அதை என்ன பண்ணிருக்கணும், கமலை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கேட்ட சீட்டை கொடுத்து உள்ளே இழுத்துருக்கும். மாறாத மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த முறை ரொம்ப அநியாயமும் நடந்திருக்குது. இப்போ துட வாங்கின்னு கேண்டிடேட்ஸ் போடுற காரியத்தை காங்கிரஸ்க்குள்ளே ஒரு தரப்பு பண்ணியிருக்கு. அதுதான் ஜோதிமணி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, கேரளா எலெக்ஷனில் ராகுல் காந்தி பிஸியாக இருக்கார். பிரச்சாரம் முடிச்சு நேற்று தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட லிஸ்ட்டை கொடுக்கும்போது ஒரு தூக்கி எரிஞ்சாருன்றாங்க. நேற்று முன்தினம் புது லிஸ்ட்டை போடுங்கன்னு இருக்காங்க. அப்பட்டமாக கட்சியை வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர். இதுக்கு மறைமுகமாக திமுகவோட ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று காங்கிரஸ் சந்தேகப்படுகிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட சிக்கல் வேற சிக்கல். அவர் தான் நிற்க விரும்பலைன்ட்டார். ஆனால் அவரை எப்படியாவது நிற்க வைக்கணும்னு பாஜக தலைமை விரும்புது. காங்கிரஸில் இருக்க அதே பிரச்சனை தான் பிஜேபியிலையும். எடப்பாடியும் பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு கேட்டு போகிறாரு. ஸ்டாலின் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு போகிறாரு. ரெண்டு பேராலையும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. சார், அடுத்ததாக அந்த மேனிஃபெஸ்டோ பற்றி பேசணும்னு நினச்சேன். நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம திமுகவோட மேனிஃபெஸ்டோ பற்றி பேசியிருந்தோம். இந்த 8000 ரூபா கூப்பன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இவர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதிமுக தரப்புலேருந்து. இந்த சைடு 8000 ரூபா கூப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்? அடுத்ததான் தாவேக்காவுடைய அடுத்த கட்ட வாக்குறுதிகள் இளைஞர்களுக்காக அனௌன்ஸ் பண்ணதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது ரெண்டத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அதில் போகலான்னு நினைக்கிறேன். இல்லை, மேனிஃபெஸ்டோஸ் 3 பேருமே விஜய் உட்பட இலவசங்களை வாரி இறைக்கிறாங்க. கஜானா காலி, செய்ய முடியாது, மக்களை போட்டி ஏமாத்துறாங்க. இப்போ திமுகவில் 8000 ரூபாய் கூப்பன்றது நல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய, தலையில் மிளகா அரைக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி தான். அதில் அது யாருக்கு? இப்போ மகளிர் உதவித்தொகைன்னு சொல்கிற 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது 2000 ரூபாய் ஆக்க போகிறேன்னு இருக்காரு ஸ்டாலின். அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது, மற்றவங்க யாருக்கும் அது கிடைக்காது. ஏன்னா தெளிவாக அதில் என்ன வரையறுத்துருக்காங்கன்னா, வருமான வரி கட்டாதவங்களுக்கு தான் இருக்காங்க. அப்போ இந்த 1000 ரூபாய் ஸ்கீம், மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வருமான வரி கட்டாதவங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதவங்களுக்கு தான் அது போகுது. அப்படி போகும்பொழுது அதே தான் இந்த 8000 ரூபாயும் அவங்களுக்கு அந்த கேட்டகரிக்கு தான் போகுது. அதுலேயும் கிளாரிட்டி இல்லை, எங்கே மாற்றணும், என்ன பழசை கொடுத்து மாற்றிக்கலாம். 19 அடிச்சு விட்ருக்காங்க. அது மக்கள் மத்தியில் டேக் ஆஃபே ஆகலை. ஃப்ரிட்ஜு டேக் ஆஃப் ஆன மாதிரி ஆகலை. ரெண்டாவது, இது ரொம்ப இந்த சீப் பாலிட்டிக்ஸ்னுவாங்க. அதாவது இலவசங்களை கொடுத்து மக்களை இப்படியே கையூட்டது, லஞ்சம் கொடுக்கறது தான். இது இஸ் நத்திங் பட் அ பிரைபிங் தி ஓட்டர். நீங்கள் மக்களை நல்லா ஏமாத்துறீங்க. முதல்ல பணம் இல்லை உங்ககிட்ட, எங்கேருந்து கொடுப்பீங்க? இப்போ 8000 ரூபாய் அதே 2 கோடி பேருக்கு போகுது. 8000 × 2 கோடின்னு எவ்வளோ? 16,000 கோடி. எப்போ கொடுப்பீங்க நீங்கள்? லாஸ்ட் டைமே அந்த 1000 ரூபான்றது ஆட்சிக்கு 27 மாதம் பொறுத்து தான் கொடுத்தீங்க. அதாவது அவர் ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டாரு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல. நானும் ஃப்ரிட்ஜு கொடுக்கணுன்னா அசிங்கமாயிடும். எல்இடி டிவின்னா அது சரியாக வராது. எல்லாத்தையும் கொடுத்து ஒழிச்சாச்சு. அதனால் கூப்பனை கொடுக்குறேன்றது. கூப்பன்றது அப்பட்டமான கையூட்டு, சந்தேகமே கிடையாது. அடுத்த கட்டமாக நகர்ந்தோம் அப்படின்னா, இங்கே இளைஞர்கள் சார்ந்த சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 29 வயசுக்கு மேலேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற பட்சத்தில் மாதம் ஒரு 4000 ரூபாய் இளைஞர்கள் கொடுக்கப்படும். அப்புறம் தமிழர்களுக்கே இங்கே வேலை என்பதில் உறுதி செய்ய வேண்டும். அப்படி யாரெல்லாம் வெளியிலேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து வேலை கொடுக்குறாங்களோ தமிழர்களுக்கு 70% உறுதி கொடுக்கணும். அவங்களுக்கு நாங்கள் மானியம் கொடுப்போம், அவங்களுடைய கரண்ட்டில். அதெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் கொள்கை இது பேர். அதாவது ஒரு தொழில் நடத்துகிறவங்களுக்கு இவ்வளவு சதவீதம், ஒரு X%, முதல்ல அது 80%, 75 நாங்கள், அப்புறம் 90% கொடுக்கணுன்னாங்க, அப்புறம் குறைஞ்சது 50%-ஆக கொடுக்கணுன்னாங்க. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொன்னாலும் அதை அமல்படுத்த முடியாது. ஏன்னா அந்த சீப் நம்பர் 1 இன்றைக்கி மார்க்கெட் டிசைட் பண்ணுது இது எல்லாத்தையுமே. நீங்கள் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா அவன் 15,000 ரூபாய்க்கு வரான். அல்லது அதே சம்பளத்துக்கு வரான்னா கூட மினிமம் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பெரும்பாலான முதலாளிகள் வெளியிலேருந்து வரவங்கள தான் விரும்புகிறாங்க. இது நம்பர் 1. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, தொழில் சார்ந்து, திறமை சார்ந்து இருக்கும்போது எந்த முதலாளியுமே அவங்க யாரை பணிக்கு அமர்த்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கிட்ட டேலண்ட் இருக்கோ, யாருக்கிட்ட நீண்ட நேரம் உழைக்கக்கூடிய அந்த ஒரு மன போக்கு இருக்குதோ அவங்கள தான் வேலைக்கு அமர்த்துவாங்க.
இப்போ 75%ன்னு அவர் சொல்கிறாரு. 75%ன்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக எந்த தொழிற்சாலையிலுமே இருக்காது. இன்றைக்கி அவன் 750 1000 பேர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி 750 பேர் இருப்போம். 6 மாதம் பொறுத்து அது 500 குறையும். நீ அதுக்காக கொடுத்ததை வாபஸ் வாங்க முடியாது. அறவே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகள். அதில் வந்து நாங்கள் மின் கட்டணத்தில் இவ்வளோ கொடுப்போம், இப்போ மற்ற சலுகைகளை கொடுப்போம்லாம் அவங்க சொல்கிறாங்க. நோக்கம் சரியாக இருந்தாலும் இன்றைய நவீன உலகத்தில் எந்த நாடுமே இதை செயல்படுத்த முடியாது. சில வெளிநாடுகள்ல வந்துட்டு நம்ம பார்க்க முடியல சார். இது மாரி பல பல வெளிநாடுகள்ல பார்க்க முடியுது. அவங்க மண்ணை சேர்ந்த ஃபாரினர்ஸ்க்கு இல்லாம, அந்த ஊரை சேர்ந்த சிட்டிசன்ஸ்க்கு இது மாரி விஷயங்கள் நடக்கும்போது, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு மானியம் இருக்கும். அங்க அது கம்பல்சரியாவும் சில நாடுகள்ல இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது ஏன் நம்ம ஊர்ல மட்டும் சாத்தியப்படாது? சாத்தியம் இல்லை அது. பல மாநிலங்கள் சில மாநிலங்கள் முயற்சி செய்து தோற்று போனது. இந்திய சட்டங்கள் அதுக்கு ஏதுவானதா இல்லை. ஒரு மாநிலம் அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் நிறைவேற்றினா அது வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னா அது வந்து ரத்து செய்யப்படுது. மகாராஷ்டிராவில் இந்த பிரச்சனை வந்தது, ஆந்திராவில் வந்தது இந்த பிரச்சனை. பொத்தாம்பொதுவாக நம்ம நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா பத்தாது. இன்றைய சூழலுக்கு அது எப்படி ஏற்றதாக இருக்கிறது என்பதை பார்த்து தான் நம்ம அதை செய்ய முடியும். இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கணும்னா, காங்கிரஸ்ல இருக்கிற அந்த பிரச்சனைகள், இப்போ வரைக்கும் வந்துட்டு யார் யார் எங்கெங்க நிக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்ல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜோதிமணி அவர்கள் வந்து கடுமையா டிரான்ஸ்பரண்டா வந்துட்டு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா வந்துட்டு கிறிஸ்டோடங்கர் மேலயும், செல்வபிறந்தகை அவர்கள் மேலயும் டைரக்டாவே வந்துட்டு அட்டாக் பண்ணியிருந்தாங்கங்கிறத பார்க்க முடியுது. இங்க காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்யாத ஒருத்தர் வந்து தமிழக காங்கிரஸை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு 2 பேரையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படிங்கிறது. இல்லை, அது காங்கிரஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும்ல. லாஸ்ட் டே அன்னைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். இப்போ 6ஆம் தேதி தான், இன்னையோட முடியுது. நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடே, சனி ஞாயிறு லீவு. திங்கட்கிழமை 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். இப்போ அநேகமாக 2 நாள் அது 3 நாளில் வரும், இல்லை 6ஆம் தேதி காலையில் கூட வரும். இல்லை 6ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்குள்ளே யாரெல்லாம் ஆஸ்பிரன்ஸோ போடுங்கன்னு சொல்லிட்டு வேட்புமனு வாபஸுக்கு அன்னைக்கு காலைல 10 மணிக்கு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வாபஸ் வாங்கிடுங்கன்னு. வாபஸ் வாங்காதவன் தான் கேண்டிடேட். இதெல்லாம் காங்கிரஸில் கடந்த காலங்களில் நடந்தது. இந்த முறை வந்து ரொம்ப அநியாயமும் நடந்திருக்குது. துடம் வாங்கின்னு கேண்டிடேட்ஸ் போடுற காரியத்தை காங்கிரஸுக்குள்ளே ஒரு தரப்பு பண்ணியிருக்கு. அதுதான் ஜோதிமணி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சிதம்பரமும் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவங்க ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரமும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், அதில் வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா வந்து, இந்த முறை திமுக ஒதுக்கின தொகுதிகளில் பல தொகுதிகள் தோற்று போகிற தொகுதிகள் காங்கிரஸுக்கு. அங்கே ஆளே இல்லை. அங்கே யாரை கேண்டிடேட்டாக போடுறதுன்ற பிரச்சனையும் புதுசாக வந்திருக்குது. காங்கிரஸுக்கே உரிய குணாம்சங்கள் வந்து இந்த முறை அதிகமாக இருக்குது. இன்னொன்று, கேரளா எலெக்ஷனில் ராகுல் காந்தி பிஸியாக இருக்கார். பிரச்சாரம் முடிச்சு நேற்று தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட லிஸ்ட்டை கொடுக்கும்போது அவர் தூக்கி எறிஞ்சாருன்றாங்க. நேற்று முன்தினம் புது லிஸ்ட்டை போடுங்கன்னு இருக்காங்க. ஸோ நிறைய குளறுபடி நடக்குது. ஜோதிமணி சொன்னது உண்மை, 100% உண்மை. காங்கிரஸுக்குள்ளே உள்ள சில சக்திகள் வந்து காசு வாங்கிட்டு கட்சியை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களை போடுறாங்க. வேறொரு கட்சியிலேருந்து, தமிழ்நாட்டை சார்ந்த வேறொரு கட்சியில் நேற்று வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தரை காங்கிரஸில் கொண்டு வந்து ஏதோ சேர்த்துருக்காங்க. அவருக்கு சீட்டு வாங்குறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் கைமாறியதாக தகவல் வந்திருக்குது. ஸோ அப்பட்டமாக கட்சியை விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர். இதுக்கு மறைமுகமாக திமுகவோட ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று காங்கிரஸ் சந்தேகப்படுகிறது. இன்னைக்கு நைட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு வேட்பாளர்கள் யாருன்னு அறிவிப்பார்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இவங்க திமுக தரப்பில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் போகும்போது காங்கிரஸ் வேட்பாளர்னு தான் கேட்குறாங்க, பேர் சொல்லாமல் சொல்கிறார். எனவே அந்த ப்ரெஷரை இவங்க எக்ஸர்ட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக கொடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா எங்களுக்கு சிக்கலாகுது அப்படின்றாங்க. அது சிஎம்ஏ சீஃப் மினிஸ்டர் சொல்கிறதால அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அவங்க இன்னமும் கூட காலம் தாழ்த்தலாம். அது எப்படி போகுதுன்றது நமக்கு தெரியாது. நேற்று வந்து கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்லேருந்து ஏன் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு போனார் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு வந்து மேடையில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்க முடியுது. கரூர் வந்து அவர் பிறந்த ஊர், கோயம்புத்தூர் வந்து அவர் புகுந்த இடம். ஸோ 2 இடத்துலையுமே திமுகவுக்கு வெற்றி உறுதி. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு வெற்றி வேணுங்கிறதுக்காக தான் அவர் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். கரூரில் செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு கவலைப்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லை, ஒன்றுமே இல்லை பேசுகிறதுக்கு. அவர் பதிலே எல்லாம் இருக்குது. அவங்கவுங்க அதை புரிஞ்ச மாதிரி அவங்கவுங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். செந்தில் பாலாஜியை பற்றி கடந்த காலங்களில் மு க ஸ்டாலின் என்ன பேசினார் என்பதை பார்த்தவர்களுக்கு, அதன் பிறகு திமுகவில் சேர்ந்த பிறகு அவர் கொடுத்த முக்கியத்துவம், அவர் 2 வருஷம் சிறையில் 1.5 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்தப்போ அவரை தியாகி என்று புகழ்ந்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது ஆச்சரியப்பட அதில் எதுவும் இல்லை. அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி புரிஞ்சுக்கலாம். அதை மக்கள் முடிவு செய்யட்டும், அவ்வளோதான்.
இல்ல இப்ப கரூர்ல இருந்து ஏன் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் மேற்கு போனாருன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் அந்த கேள்விய முன்னாடி வச்சேன். கரூர்லயே அவர் நிக்க வேண்டியது தானே? ஏன் கரூர்ல இருந்து தொகுதி மாத்துனாரு அப்படின்னு. அதைத்தான் நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அவங்கவுங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் முடிவு பண்ணட்டும், இவங்க யார் என்னன்றதை மக்கள் முடிவு பண்ணட்டும். பாஜகல நடக்கிற இன்னும் பாஜக தரப்புலயும் வந்துட்டு யாரும் லிஸ்ட்டு வேட்பாளர்கள் போடலாமா? இன்னும் அறிவிக்கல. இங்க அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு குடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிற மாரி சொல்லப்படுது. அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? மீண்டும் வருவாரா? அதாவது தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய வியாதி தான் அது. கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கல். காங்கிரஸ், திமுக, பிஜேபி 2 பேருமே ஒரே தராசில் தான் வைக்கப்பட வேண்டியது. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட சிக்கல் வேறு சிக்கல். அவர் வந்து தான் நிற்க விரும்பலைன்ட்டார். ஆனால் அவரை எப்படியாவது நிற்க வைக்கணும்னு பாஜக தலைமை விரும்புது. இப்போ நிற்க வைக்கணும்னா எந்த தொகுதின்றதுல சிக்கல் வந்திருக்குது. அவர் விரும்புகிற அவருக்கு தோதான தொகுதிகள்னால் இப்போ கோயம்புத்தூர் தான். அது வானதியோட தொகுதி. வானதி பிஜேபி மகளிர் அணி தலைவர், மகளிர் மோர்ச்சா லீடர். அவங்க வந்து விஐபி கான்ஸ்டுவன்சி அது. அதை வந்து கொடுத்தாங்கன்னா அது பெருசாக கலகம் வெடிக்கும். அவங்க எங்கே போய் நிற்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கோவை தெற்குலேருந்து வடக்குக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து. அப்போ இவருக்கு என்ன அரவக்குறிச்சியா என்ன அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அரவக்குறிச்சியா மொடக்குறிச்சியா அது ஒரு தொகுதி. அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் தலைமை அவரை வந்து வற்புறுத்துதுன்றாங்க. உதாரணத்துக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது கூட அவர் புதுச்சேரியில் இருந்தார். பியூஷ் கோயல் தான் அவரை அவசர அவசரமாக வர சொல்லி ஹெலிகாப்டரில் வந்தார் அவர் வந்து. ஸோ அவருக்கு வந்து அதில் விருப்பம் கிடையாது. ஆனால் இவங்க அவரை வலியுறுத்துகிறாங்க. தொகுதி வந்து சிக்கலாகுது. தொகுதி வந்து இவருக்கு எந்த தொகுதியை ஒதுக்குறது ஒரு சிக்கல். இன்னொரு பக்கம் அங்கேயும் ஒதுக்கப்பட்ட 27 தொகுதியில் ஏகப்பட்ட அடிதடி இருக்குது அங்கேயும். ஸோ காங்கிரஸில் இருக்க அதே பிரச்சனை தான் பிஜேபியிலையும். லிஸ்ட்டு அவங்களும் இன்னும் வெளியிடல. 2 பேருமே லிஸ்ட்டு வெளியிடல. எடப்பாடியும் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு போகிறாரு. ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு போகிறாரு. 2 பேராலையும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அண்ணாமலையை பொறுத்த வரையில் அவரை எப்படியாவது அசம்பிளிக்குள்ளே இந்த தடவை கொண்டு போயிடணும்னு பிஜேபி விரும்புது. பட் எந்த தொகுதி என்பதை பொறுத்தது அது. இதுக்கு முன்னால் அவர் தோற்றுருக்காரு. அசம்பிளி, பார்லிமெண்ட் 2 பேர் தோற்றுருக்காரு. பட் இந்த முறை ஏடிஎம்கே கூட இருக்கிறதால நின்று அவர் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஃபைனலாக இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதை வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு விட்டுற முடியாது இந்த கேள்வியை. திருமாவளவன் அவர்கள் வந்து 2 தடவை ஒரு லைவ் போட்டார் ஆஃப்டர் தான் அனௌன்ஸ்மெண்ட் அந்த சீட்டு. இதுக்கப்புறம்லாம் இதுதான் நான் கடைசியாக வேட்பாளர்களை தேர்வு செய்கிற ஒரு எலெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இது எப்படி எடுத்துக்கலாம்? தமிழக தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. காட்டுமன்னார் கோவிலில் வந்துட்டு அவர் நிற்க போகிறாருங்கிறத பார்க்க முடியுது. இங்கே வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு களம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? முக்கியமான அறிவிப்பு. இந்த எலெக்ஷனோட டேக்அவேவே திருமாவோட டெசிஷன். அசம்பிளி மாநில அரசியலுக்கு திரும்புவது என்பது திருமாவோட முடிவு தான் முக்கியமானது. களம் 26 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி போனாலும் களம் மாறும் என்று அவர் சொல்லுகிறார். அது உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, திமுக மெஜாரிட்டி கிடைச்சா ஆட்சி அமைச்சாலுமே இங்கே களம் மாறுன்ற பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும். அது மட்டுமல்ல, எல்லாரும் வெறும் பிஜேபி ஆங்கிளில் மட்டும் பார்க்குறாங்க. திமுக இங்கே ஒரு வேளை அதிக நம்பர் வாங்கி ஜெயிச்சு உக்காந்தாங்கன்னா அவங்க பலவிதமான சித்து வேலைகளை ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் அவங்க கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம் என்பது 19, 21, 24 அந்த 3 தேர்தல்களில் இந்த அளவுக்கு மன வருத்தம், ஹார்ட் பர்னிங் கிடையாது. இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகள் மனம் வெதுங்கி போய் மனம் ரணகளமாகி அவமானப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு வேறு வழி இல்லாமல் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்துக்காக திமுகவோடு தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி கூட மகிழ்ச்சியாக இல்லை. மாறாக கடந்த 3 தேர்தல்களில் அவங்களுக்கு சில வருத்தங்கள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதில்லை என்று உணர்கிறார்கள். இந்த முறை 26ல் சிறுமைப்படுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் அவமானப்படுத்தப்பட்ட மட்டுமல்லாமல் ஏமாற்றத்துக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். 2 சீட்டு கேட்டார் கமல் டார்ச் லைட்டுக்கு. 175 நிற்கிறவங்களுக்கு அதை கொடுக்கறதுல ஒன்றும் குறைஞ்சிடாது. கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணதில் அவர் வந்து நான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன், தேர்தலையே போட்டி போடலன்ட்டார். தேர்தலையே போட்டி போடலன்னு ஒரு கூட்டணி கட்சி சொல்லுதுன்னா அது திமுகவுக்கு ஒரு அவமானம். அவங்க அதை என்ன பண்ணியிருக்கணும், கமலை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கேட்ட சீட்டை கொடுத்து உள்ளே இழுத்துருக்கணும். மாறாத மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து கொடுக்குறாரு ஸ்டாலின். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சர் அழைத்தார் என்பதற்காக போகியிருக்கிறார்கள். ஒருத்தரவங்க மனமகிழ்ச்சியோடு இல்லை. உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்கும் கழுத்து வரைக்கும் ஆதங்கம், கோபம்,
வெறுப்பு இருந்துகிட்டு அழுது இருக்குது. கொண்டே சிரிக்கிறோம்னு சொல்லி அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 இடதுசாரிகள் அதே மாதிரி 6 சீட்டு 5 சீட் ஆக்குனது. திருமாவளவனை 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது. காங்கிரஸுக்கு வந்து 28 சீட்டு போராடி வாங்கினது. கமலுக்கு வந்து ஒரு சீட்டே இல்லாமல் ஒரு கூட்டணியில் வச்சுருக்கிறது. சீட்டே இல்லாமல் கூட்டணியில் வச்சுருக்கீங்கன்னா அது திமுகவுக்கு அசிங்கம் இல்லையா? அப்போ இது எல்லாம் வந்து திருமாவுக்கு நல்லா தெரியுது. திமுக வெற்றி பெற்றால் திமுகவுடைய எதேச்சதிகார போக்கு அதிகமாகும். தமிழ்நாடு அரசியலில் சிறு கட்சிகளை மேலும் விழுங்குவார்கள். ஆகவே தான் திரும்ப வேண்டும் மாநில அரசியலுக்கு. ஒன்று. அப்படி இல்லை, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் வந்தால் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இங்கே பிஜேபியோட சித்து விளையாட்டுகள் அதிகமாகும். நேற்று அவர் ஹிண்டுப்பேட்டையில் சொன்ன மாதிரி திமுகவையே வந்து பிஜேபி உடைக்கும்ன்றார் அவர். திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் பிஜேபியோட சித்து விளையாட்டுகள் தொடரும்ன்றார். அப்போ திமுகவே உடைக்கிற லெவலுக்கு போவாங்கன்னா அப்போ இங்கே வந்து மதசார்பற்ற சக்திகள் களத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் நான் வரேன்றார். இது மோடிக்கு மட்டுமல்ல, ஸ்டாலினுக்கும் கொடுத்த செய்தி. ஆனால் திருமாவளவன் மாநில அரசியலுக்கு திரும்புவது திமுகவுக்கு கெட்ட செய்தி. அவங்க அதை ரசிக்கலை. திருமாவளவன் தமிழ்நாடு அரசியலுக்கு மாநில அரசியலுக்கு வருவது என்பது திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மதசார்பற்ற சக்திகளுக்கும் தமிழ்நாட்டின் முற்போக்கு அரசியலுக்கும் நல்ல செய்தி, திமுகவுக்கு கெட்ட செய்தி. அவர் வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து ஒழுங்கா எங்களுக்கு இடம் கேட்ட இடங்கள் கொடுக்கல, ஒரு அவசர கதியில தான் எங்களுக்கு இடத்த கொடுத்துருக்குறாங்கிறத டிரான்ஸ்பரண்டாக சொல்லியிருக்கிறாருங்கிறத ஆமாம் பார்க்க ஆமாம், அது உண்மைதான். அது ஷானவாஸ் விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டார். ஷானவாஸுக்கு நாகப்பட்டினத்தில் நிற்க விருப்பம் இல்லைன்றதையே திமுக சொல்லி தான் எனக்கு தெரியும் போது ஷானவாஸ் திமுகவோட நேரடி தொடர்பில் இருந்தார். தங்கிட்ட சொல்லாமல் அதை திமுக கிட்ட சொல்லியிருக்காருன்ற செய்தியையும் அவர் போட்டு உடைச்சிட்டார். ஸோ மாநில அரசியலுக்கு திரும்புவது என்கின்ற அவருடைய முடிவு என்பது திமுகவுக்கு விடப்பட்ட சவால். சில பேருக்கு சீட்டு மறுத்தது என்பது திமுகவுக்கு கொடுத்த பதிலடி. அடுத்த கட்டம் எப்படி நகருதுங்கிறத பார்க்கலாம். நேரத்திற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.